அப்பொழுது ஏறக்குறைய நண்பகல் வேளை 3 மணி வரை கதிரோன் மறைந்திருக்க நாகெங்கும் இருள் உண்டாயிற்று. ஆலயத்தின் திரை நடுவிலே சுழிந்தது. தந்தையும் ஒரு கையிலே ஆவியை ஒப்படைப்பேன் என்று இயேசு உரைத்து கூறினார். இதை சொன்னதும் உயிர் நீத்தார். சூசு என்று ஒருவர் இருந்தார். அவர் தலைமை சங்கத்தின் உறுப்பினர், நல்லவர், நீதிமான். அவர் பிலாத்தை அணுகி இயேசு உடலை கேட்டார். அதை சிறுவையிலிருந்து இறக்கி கோடி துணியில் சுற்றி பாதை குறைந்திருந்த கல்லறையில் அடக்கம் செய்தார். அதுவரை யாரையும் அதில் அடக்கம் செய்ததில்லை. வாரத்தின் முதல் நாள் விடியற்காலை பெண்கள் தாங்கள் ஆயத்தப்படுத்தியிருந்த வாசனை பொருட்களை எடுத்துக்கொண்டு கல்லறைக்கு சென்றனர். கல்லறை வாயில் இருந்த புரட்டி இருக்க கண்டனர். உள்ளே நுழைந்த போது ஆண்டவராகிய இயேசு உடலை அவர்கள் காணவில்லை. ஆண்டவர் மனம் கலங்கினர். அப்பொழுது இன்னொரு இயேசு மாடியாக இருவர் அவர்களுக்கு தோன்றினர். பெண்களோ அச்சம் கொண்டு முகம் கவர்ந்திருந்தனர். தூதர்கள் அவர்களை பார்த்து, உயிர் உள்ளவரை இறந்தோடைய தேடுவானே, அவர் இங்கே இதை தீர்த்து விட்டார். இது வாழ்வுதலும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவை நோக்க போவார். This is the same reading in English. A reading from the Holy Gospel according to Luke. It was now about noon, and darkness came over the whole land until 3 in the afternoon, while the sun's light failed and the curtain of the temple was torn in two. Then Jesus, crying with a loud voice, said, "Father, into your hands I commend my spirit." Having said this, he breathed his last. Now there was a good and righteous man named Joseph, who went to Pilate and asked for the body of Jesus. Then he took it down, wrapped it in a linen cloth, and laid it in a rock-hewn tomb where no one had ever been laid. But on the first day of the week, at early dawn, they came to the tomb, taking the spices they had prepared. They found the stone rolled away from the tomb, but when they went in, they did not find the body. While they were perplexed about this, suddenly 2 men in dazzling clothes stood beside them. The women were terrified and bowed their faces to the ground. But the men said to them, "Why do you look for the living among the dead? He is not here, but has risen." The Gospel of the Lord. Praise to you, Lord Jesus. ஆண்டவரினதாயன் எனக்கு வேண்டியதொன்றுமில்லை. ஆண்டவரினது ஆயன் எனக்கு வேண்டியதொன்றுமில்லை. பசும் புல் மேய்ச்சல் நிலத்தில் என்னை படுக்க செய்கின்றாரே, என்னை படுக்க செய்கின்றாரே. ஆண்டவரினதாயன் எனக்கு வேண்டியதொன்றுமில்லை. ஏற்றும் நீரருவே என்னை அழைத்து ஓட்டுயிரோட்டுகின்றாரே. பெயர் பொருட்டென்னை நீரியபடியில் நடத்தி செல்கின்றாரே, என்னை நடத்தி செல்கின்றாரே. ஆண்டவரினதாயன் எனக்கு வேண்டியதொன்றுமில்லை. Longing for the coming of God's kingdom, we pray as Jesus ordered. Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. Amen. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed art thou amongst women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. இருபதாவதுக்கு மாதாவாய் எங்கள் ராக்கினியே வாழ்க. எங்கள் சிவமே, எங்கள் மதுரவே, எங்கள் தஞ்சமே வாழ்க. பரதேசிகளாயிருக்க நாங்கள் எவை மக்களுமே பார்த்து கூப்பிடுவோம். இந்த கண்ணீர் கனவாய் எழுந்து உயிரை நோக்கி பெருமூச்சு விடுவோம்.
ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிறதாயும் எங்களை எங்கள் பேரிலே திருப்பியதும் இதுவரை நாங்கள் இந்த பிரதேசம் கடந்த பிற்பாடும் திருவயிற்றின் கனியாகிய தரிசனத்தை எங்களுக்கு பெற்றுத் தந்தர்களும் கிருவாகியே தயாபரியே பெருந்தரசமுள்ள கனிமரியே சர்வேஸ்வரிய பரிசுத்த மாதாவே கிருஷ்ணாவே திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரராக இருக்கத்தக்கதாக சர்வேஸ்வரிய பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். We conclude our prayer with the Vyavramamini. ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழவரை கரங்களை விரித்து கழுவனை போல் களத்தினில் கண்டறினார். வியாகுலமாமரியே தியாகத்தின் மாதாவே சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழிலாயும் திருமண பந்தியில் கனிரசமே அன்று அருளிய திருமகனை குருதி சிந்தி கடற்காடியினை இன்று பருகிட கண்டறினார். வியாகுலமாமரியே தியாகத்தின் மாதாவே சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழிலாயோ. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாகவே ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.
ஊற்றாக வழிமோடிய ரத்தமே தண்ணீரே, நான் உன்னில் நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிமோடிய ரத்தமே தண்ணீரே, நான் உன்னில் நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிமோடிய ரத்தமே தண்ணீரே, நான் உன்னில் நம்பிக்கை வைக்கிறேன். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோடு உயிர்த்தெழுந்தார். கடலூற்றுக்கு எழுந்தருளி எல்லாமே தாவாய சபைக்குரிய வலது பக்கத்தில் வீட்டிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து சீரியரை மருத்துவரை காட்டியிருக்கிறவர் பரிசுத்தாவியை விசுவசிக்கிறேன். பரிசுத்த அப்போஸ்தலர் திருச்சபையை விசுவசிக்கிறேன். புனிதத்தோடு சமூக உணவை விசுவசிக்கிறேன். பாவ பொருட்களை விசுவசிக்கிறேன். உடலின் உயிர்ப்பை விசுவசிக்கிறேன். நித்திய வாழ்வை விசுவசிக்கிறேன். ஆமென். நித்திய திராவே எமது பாவங்களுக்காக உலகின் பாவங்களுக்காக பரிகாரம் செய்யும்படியாக எமது நேசகுமாரனாகிய உமது இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் உன்னதமான பாடல்களை பார்த்து இயேசுவின் உன்னதமான பாடல்களை பார்த்து இயேசுவின் உன்னதமான பாடல்களை பார்த்து நித்திய திராவே எமது பாவங்களுக்காக உலகின் பாவங்களுக்காக பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய உமது இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் உன்னதமான பாடல்களை பார்த்து இயேசுவின் உன்னதமான பாடல்களை பார்த்து இயேசுவின் உன்னதமான பாடல்களை பார்த்து இயேசுவின் உன்னதமான பாடல்களை பார்த்து இயேசுவின் துன்பகரமான 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 பாடல்களை பார்த்து நித்திய திராவியது பாவங்களுக்காக உலகின் பாவங்களுக்காக பரிகாரம் செய்யும்படியாக இயேசுவின் துன்பகரமான பாடல்களை பார்த்து இயேசுவின் துன்பகரமான பாடல்களை பார்த்து இயேசுவின் துன்பகரமான பாடல்களை பார்த்து இயேசுவின் துன்ப